35 வார்டுலயும் என்னென்ன பிரச்சனை இருக்குது. நாங்க 35 வார்ட்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ண போறோம். அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா 35 வார்ட்ஸ்லயும் நாங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி பண்ண போறோம். நாங்க அந்த வார்டுல போறோம். அந்த வார்டுல பிரஸ் மீடியாவை நாங்க கூட்டிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் அந்த வார்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாங்க ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ண போறோம், விஷயத்துக்களை கலெக்ட் பண்ண போறோம். நாங்களே இந்த ஊர்ல ஒவ்வொரு வார்டு எந்த நிலைமையில இருக்குதுன்றத நாங்க பண்ண போறோம். நம்பர் 1, இந்த ஊர்ல 7 வருஷம் ஆச்சு. இந்த எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் எலெக்ட் ஆகி இந்த ஊர்ல 7 இயர்ஸ் ஆச்சு. ஒரே ஒரு சின்ன என்ன அவங்க பண்ணியிருக்கிறாங்க டெவலப்மெண்ட்ன்றதை நீங்க பார்க்கணும். 16 வார்டு இருக்குது முனிசிபாலிட்டியில, பிஜிஎம்எல் சைட்ல 16 வார்டு இருக்குது. இந்த பட்ஜெட்ல என்ன அந்த 16 வார்டுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்ல? நான் மைனிங் ஏரியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுக்கு என்ன பண்ணி இருக்கிறோம்? கேஜிஎஃப்ல ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் இல்லை. நாங்க பிரஸ் கூப்பிட்டுக்கணும், லோகாயுக்தாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வித் லோகாயுக்தாவை கூப்பிட்டுக்கணும். ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ ஒன்னும் கேட்க போறதில்ல. டிஎஸ் அவர் இவர் செய்யல, அவர் செய்யல, அது செய்யல, இது செய்யலன்றது இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ இங்க இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது? இவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு என்ன அமைப்பு இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்கிறாங்க? எவ்வளவு பேர் இங்க ஸ்டாஃப் இருக்கணும்? எவ்வளவு பேர் ஸ்டாஃப் ஷார்டேஜ்ல இருக்கிறாங்க? இதை எல்லாத்தையும் நாங்களே உள்ள போய் ஒவ்வொரு இதையும் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கேஜிஎஃப்ல மெடிக்கல் காலேஜ் வேணும், அது கேஜிஎஃப் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் ஏன் பண்ணக்கூடாது? ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு காலேஜை கட்டி உருவாக்கி பண்றதை விட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஏன் ஒரு காலேஜாவோ நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்துல கேஜிஎஃப்க்கு மெடிக்கல் காலேஜ் வேணும், கேஜிஎஃப் ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்றத இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாம இன்னைக்கு அதை எடுத்துன்னு போயிட்டு சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தயாளன் சார் சொன்னார், வாட்டர் இஷ்யூ இன்னைக்கு இருக்குது. கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்குது. ஸ்கின் அலர்ஜி ஏன் இங்க ஆயின் இருக்குது, கிட்னி டிசீஸ் ஏன் ஜாஸ்தி ஆயின் இருக்குது. ஸோ இந்த கேஜிஎஃப் ஜனம் மட்டும் ஏன் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டாமினேட்டட், பாய்சன் கண்டாமினேட்டட் வாட்டரை இவங்க குடிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கூட இன்னைக்கு இருக்குது. அதனால கேஜிஎஃப்ல எத்தனை லேக்ஸ் இருக்குது, எத்தனை லேக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் எவ்வளவு லேக்ஸ்க்கு டெவலப் பண்ணணும்னு வந்திருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளவு லேக்ஸ் டெவலப் பண்ணணும்னு இன்னைக்கு வந்திருக்குது. கேஜிஎஃப்ல சுத்தி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால இருந்து என்டையர் கான்ஸ்டிட்யூன்சி பிஜிஎம்எல் சைட்ல இருந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய எந்தெந்த லேக்ஸ் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்து பிஜிஎம்எல் காலனியில இன்னைக்கு நாகாவரம் டேம் அங்க பாலார் பேசின் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் வாட்டர் இருக்குது. அந்த போர்ட்டபிள் வாட்டர் எஸ்பி ஆபீஸ்ல வேலை சேர்ந்த வெங்கடேஷ் அப்பா இங்க இவ்வளவு ரிசோர்ஸ் ஆஃப் 4 TMC வாட்டர் இருக்குது, இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது. அதனால கேஜிஎஃப் சுத்தி முத்தி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸை நாம ஏன் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் எரகோல் ப்ராஜெக்டை கேஜிஎஃப் அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் இஷ்யூவை 250 டேங்கர் இன்னைக்கு கேஜிஎஃப்ல சுத்துது. இந்த டேங்கருக்கு லைசன்ஸ் இருக்குதா? இந்த டேங்கர்ல குடிக்கிற தண்ணிக்கு அது டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களா? அந்த வாட்டர் நம்ம குடிக்கலாமா அப்படின்றது முனிசிபாலிட்டியில ரெக்கார்டு இருக்குதா? வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ரெக்கார்டு இருக்குதா? இப்படிப்பட்ட வேலைகளை, மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இன்னைக்கு பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு இன்னைக்கு பணம் கிடைக்கல, கோர்ட்ல இருக்குது. அவங்க வீடு இன்னைக்கு சொந்தமாகல, அது பிரச்சனையா இருக்குது. அப்படி இல்லை, இன்னைக்கு அந்த பிரச்சனையை நாங்க கையில் எடுத்து பிஜிஎம்எல் கேஜிஎஃப் கர்நாடகாவில் இருக்கு, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதனால இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் எங்களுக்கு
லெட்டர் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 28 எம்பிக்கள் இந்த பிஜிஎம்எல் இஷ்யூல நீங்க எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் நாங்க மீட் பண்ண போறோம். எம்பியை நாங்க மீட் பண்ண போறோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் நாங்க கூப்பிட்டு கேட்க போறோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட லெட்டர் வாங்கி இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் ஆகணும். இன்னும் எவ்வளவு நாள் தான் வந்து இன்னைக்கு சாகணும்ன்ற ஒரு வேலையை கூட நாங்க இன்னைக்கு செய்யறோம். இது எம்எல்ஏக்கு எதிர்ப்பான வேலையா? இந்த ஊருக்கு நல்ல குடி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் பேசினா அது எம்எல்ஏ எதிர்க்கிற வேலையா? இந்த மாதிரி விஷயங்கள், மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை, ஊர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் வந்து எடுக்க போகுது. இதுக்கு நாங்க கொண்டு வர்றோம். 26 நாள் பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம் பண்ண ஒரு இந்த ஊரினுடைய இஷ்யூ. அது பெவல் ஃபேக்டரி இருக்குது. இன்னைக்கு கர்நாடகா கவர்மெண்ட் சர்க்குலர் இருக்குது, நோட்டிபிகேஷன் இருக்குது. அசம்பிளியில அவங்க தீர்மானம் கொண்டு வந்துக்கிறாங்க, கன்னடிகாவுக்கு இன்னைக்கு கர்நாடகாவில் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பாலிசி இருக்குது. பெமல்ல இன்னைக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் காரங்களுக்கு வேலை கொடுக்கணும். லோக்கல்ல இருக்கக்கூடிய கேஜிஎஃப் இன்னைக்கு வேலைகள் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவை பார்த்தேன். பீதர்னுடைய எம்பி சாகர் காண்ட்ரே ரயில்வேவை பத்தி அவர் பேசுறார். ரயில் பெட்டிகள் குறைப்பை பத்தி பேசுறார். பீதருக்கு ரயில் பெட்டி குறைப்பை பத்தி பார்லிமெண்ட்ல பேசுறார். எங்க ஊர்ல இருந்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் வேலைக்கு போறாங்க. இந்த ஊர்ல 23 அந்த அவங்க ஊர்ல ஒரு ட்ரெயினுக்கு 23 கோச்சஸ் இருந்துச்சு. அது 6 கோச்சஸ் குறைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இவ்வளவு மக்கள் இன்னைக்கு செத்துன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு நரேந்திர மோடி அவரை பார்த்து ஆன்சர் பண்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. எங்க பார்லிமெண்டேரியன் கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஒரே அந்த ட்ரெயின்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இந்த ஊர்ல வேலை இல்லை. நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருந்தா என் ஊருக்காரன் பெங்களூருக்கு டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு டே பை டே thousands ஆஃப் யூத்ஸ் இன்னைக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ரயில் பெட்டி குறைக்கப்படுது. ஏன் அதை குறைக்கிறான், எதுக்கு குறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்கறதுக்கு எம்பிக்கு பார்லிமெண்ட்ல அதை உட்காந்துக்கிறாரு. நம்ம ஊர் எம்பி வாய் திறக்கிறதுக்கு அதுக்கு அருகதை இல்லாத இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ போயிட்டு யாரோ ஒரு பப்ளிக் மாதிரி ஒரு டிஆர்எம் பார்த்துட்டு ஒரு மெமரண்டம் மட்டும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஊர்ல இப்படிப்பட்ட இஷ்யூங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷனா இன்னைக்கு தினப்பயணிகளுடைய டெய்லி டிராவலர்ஸுடைய இஷ்யூங்களை பேசுற ஒரு எல்லா இஷ்யூங்களையும் எடுக்கிற வேலைகளை வந்து இன்னைக்கு பண்ண போறது தான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டுடைய வேலை. அதனால அந்த மாதிரி இஷ்யூங்களை நாங்கள் கொண்டு வருவோம். வெறும் பேசிட்டு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போறது இல்லை. நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இப்படி பேசப்பட்ட இதுக்கெல்லாம் வித் ப்ரூஃப் நாங்க வித் மீடியாவை கூப்பிட்டு எங்க தண்ணி இருக்குது, எங்க ஆதாரம் இருக்குது, எங்க இல்லை, எங்க ஹாஸ்பிட்டல், எங்க ரயில், எங்க இதுன்றதை நாங்க ஃபர்ஸ்ட் இட்டுன்னு போயிட்டு அதை ஒரு இது பண்ணி ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி ஷார்ட்லி நாங்க சீஃப் மினிஸ்டரை பார்த்து எங்க ஊருக்கு இவ்வளவு தேவைப்படுது, எங்க தொகுதிக்கு இவ்வளவு தேவைப்படுது. நம்ம பெமல் சைட்ல ஒரு 1000 ஏக்கர் இன்னைக்கு பண்ணிட்டு இது வருது அது வருது இது வருது இது வருது இண்டஸ்ட்ரி வருது இன்னைக்கு அவங்க அதை வந்து சும்மா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க. சொல்லணும்னா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க. இந்த சும்மா வர்றது பார்க்கறது இடத்த பார்க்கறது போகிறது இதெல்லாம் வந்து இந்த ஊரை ஏமாத்துற ஒரு டிராமா வேலையை வந்து இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட வேலை இங்க நடக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இன்னைக்கு ஸ்கூல்ஸுங்க இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல்ஸுங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியான பசங்களுக்கு வந்து இன்னைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு வைரல் டிசீஸ். காரணம் சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சரியான ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, இன்னைக்கு பசங்களுக்கு சேஃப்டி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எந்த வேலை இதை பார்க்க வேண்டியதெல்லாம் யார்? இந்த ஊரினுடைய எம்எல்ஏ. இதை கேட்கறது யார்? இன்னைக்கு அவங்க கேட்கணும். அதை கேட்கறதுக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஊருக்காக இந்த மக்களுக்காக உணர்வு பூர்வமா இந்த வேலை செய்யறது தான் எங்களுடைய வேலை. அதுல பிரதானமா இன்னைக்கு பிஜிஎம்எல் பெமல்
ரூரல் பக்கம் இன்னைக்கு வாட்டர் இஷ்யூவை சீரியஸாக நாங்கள் எடுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை நாங்கள் இன்னைக்கு சீரியஸாக எடுக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவில் நாங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து தங்க வயலில் மிகப்பெரிய போராட்டங்கள், வெறும் பேசுறது மனு கொடுக்கிறது இல்லை. KGF எப்படி ஹிஸ்டரி ஒன்லி a struggle, a revolutionary struggle போராட்டம் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், சத்தியாகிரகம், பிக்கெட்டிங், இப்படிப்பட்ட போராட்டங்களை KGF சந்திக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்கள் லீகல் டெமோக்ராட்டிக் புரொட்டஸ்ட் KGFல நடக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி எங்கள் ஊரை நாங்கள் காப்போம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை பற்றி சொல்லணும், இது ஜனங்களுக்கு தெரியணும். இது ஷார்ட்லி இதை பற்றி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய ஒரு இனாகரல் பண்ணுறோம். அதுக்கு தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரை நாங்கள் சந்திக்கிறோம். கமல் ஆட்டோவில் தான்